ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோட அம்மாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கும். ஸோ ஜூனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வந்து கணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு வேணா அடிச்சா அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. நீ தானே ஹீரோவை என் வீட்டு வாசலில் போன ஆள் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டு அடின்னு அடித்து நொறுக்கிட்டுருக்கு, மண்டையெல்லாம் போட்டு பிச்சிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு இந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட மாமியாரும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்த அம்மாவை கொஞ்சம் காமாக்கி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த மாமியார் வந்துட்டுருக்கு, ஏண்டி இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லைடி, பெத்த பிள்ளைய இப்படி தான் அடுத்தவங்க வீட்டு வாசலில் போடுவியா, அதுவும் உன் ஃப்ரெண்டு வீட்லேயே, அவளை நீ அவ்வளோ முட்டாளாக்கியிருக்கீல அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அவன் வந்துட்டு என்னை சுற்றியே இருக்கணும், நான் வந்து அவனை வளர்கிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இதில் சிக்க ஆயிட்டாங்க. ஸோ பயங்கரமாக அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க ஹஸ்பண்ட் இப்போ தானே ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு போல். ஸோ அம்மா நான் இங்கேருந்து போகிறேன், நீங்கள் இவளை பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த மாமியாரும் பார்த்திங்கன்னா நல்லாவே டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்குது. இந்த சைடு ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அடிக்கடி தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான்ல பயத்தில். ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்ற மாதிரி டாக்டரை தான் வந்து மீட் பண்ணுறான். அவர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு செத்து போனதை நினச்சி நீங்கள் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, அதனால தான் நீங்கள் அதுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியல. ஸோ நான் கொடுக்குற அந்த பில்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சுட்ருக்கான், கில்ட்டியா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவள் ஹாப்பியாக இருக்கணும், அவள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தானே சில விஷயங்களில் பண்ணேன், அதில் நான் இதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். ஸோ இவன் பண்ண தப்பு வந்துட்டு இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த சைடை ஹீரோவோட அம்மா பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே மாட்டுறாங்க, ரொம்பவே சோகமாக படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாமியார் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்திரி, கொஞ்சமாவது சாப்பிடு, நீ அவளை வெறுக்கிறதுக்காகவாது உனக்கு எனர்ஜி வேணும்ல, நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்போடு அவளை வந்துட்டு நீ திட்டு அடி அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த மாமியார் சும்மா இல்லாமல் ஹீரோக்கு இந்த ஆஃபர் வந்ததில்ல, அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் எல்லாமே வந்துட்டு அவள் பிளான் பண்ணி செஞ்சுருக்கா, நம்மளோட ஹீரோவை வந்துட்டு அவள் பக்கத்துலேயே வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சைடை ஜூனை கட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோட அம்மா தான் ஃபோன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வெளியே மீட் பண்ணுறாங்களா. அப்போது இவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்கு ஹீரோவை என் வீட்டு வாசல் முன்னாடி போட்டு போனேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக நீயா வந்து தானே என்னை அப்ரோச் பண்ணி ஃப்ரெண்டாக இருக்கலாம்லாம் சொன்னேன், அப்போ எல்லாமே பிளானிங் தானா அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. எது தப்பா? 34 வருஷமா நீ என்ன ஏமாத்திருக்க, எனக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு. எதுக்கு இந்த மாதிரி பண்ண? இல்லை, என் பையன் வந்து கொஞ்சம் சேஃபாக அவன் வளர்றத நான் பார்க்கணுன்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு. எது பையனா அப்படின்னு மண்டையை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜூன் பார்த்திங்கன்னா எதிர்த்து எதுவுமே பண்ணலை. அவங்க அடிக்கிறாங்களா, வாங்கிக்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் வந்துடுறாங்க. அடி நீ இங்கிட்டு வாடி, நான் அவளை கொஞ்சம் அடிக்கிறேன் அப்படின்னு. அவங்க பார்த்திங்கன்னா முடியை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஜின்னோட அம்மா பார்த்திங்கன்னா வராங்க. அடி என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏண்டி ஒன்று அந்த 2 பொம்பளைங்களும் அந்த அடி அடிக்கிறாளுங்க, தட்டி விடாமல் அப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறி ரூம்குள்ளே போய் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜின்னோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நடக்கிற எதுவுமே புரிய மாட்டுது, இவளும் எதுவுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு. அந்த நேரம் மேரி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. எது இப்போ நீங்கள் சொன்னது உண்மையா? எங்கள் அம்மாவோட தலைமுடியை பிடிச்சி ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் சண்டை போட்டாங்களா? அட ஆமாப்பா, என்ன சண்டைன்னு தான் தெரில அப்படின்னு. ஸோ மேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு வேலை பாட்டிம்மா நம்மளோட சீக்ரெட்டை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டாங்களோ, அதனால தான் இப்படி நடக்குதா? இல்லை
பாட்டிமா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஏதோ வேற பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ரைட்டரு, நம்ம ஹீரோ அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த நைட் கிளப்ல போயிட்டு பாட்டெல்லாம் பாடியிருப்பாள்ல. ஸோ அதனால அவள பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர்ல இருந்து ஜூன் வந்து தூக்குறதா சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோ வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு காசு ரொம்பவே தேவைப்பட்டிருக்கு. ரொம்பவே எமர்ஜென்சி. அதனால தான் அவ அங்க போய் ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம தான் அவள செலக்ட் பண்ணோம். அவள பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு. அந்த ரைட்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு அவள ரொம்பவே பிடிக்கும். அவ இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்ட்டான ஒரு ஆளு தான். எனக்குமே அவள இந்த கேரக்டர்லேருந்து தூக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனா ஜூன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின உள்ள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சைடு டூரா அப்புறம் அவங்க அம்மா 2 பேத்தையும் காட்டுறாங்க. அது புலம்பிட்டு இருக்கு. "நீ அந்த நைட் கிளப்ல போய் பாடுனனால உன்னை வேலைய விட்டு தூக்குவாங்க நான் எதிர்கூட பார்க்கலையேம்மா. அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன்" அப்படி இப்படின்னு. அந்த நேரம் டூசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். "ஆமாம், இதில் ஏன் உன் மூஞ்சி இருக்கு? இதில் ஏன் உன் மூஞ்சி இருக்கு?" அப்படின்னு. "எல்லாம் உனக்காக தான். உன்னோட அந்த காசை கொடுக்கறதுக்காக தான் இவன் அங்கே போய் பாடுனா" அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். "ஏம்மா ஏம்மா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி அவள் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது சுத்தமாக பிடிக்காது. ரொம்பவே வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கா. திரும்பவும் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. "டேய், அப்போ நீ ஜெயிலுக்கே போய் இருந்துக்கிறியா?" அப்படின்னு. "நான் ஜெயிலில் இருக்கிறதே பெட்டர் தான். அவள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. திரும்பவும் நீ எதுக்கு அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது" அப்படின்னு. டூசிக் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டூராவை இழந்துட்டோம். செகண்ட் டைமும் நம்ம அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவளை கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் இந்த கிளவி பார்த்தீங்கன்னா காசு 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 காசுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா ஜின்ன காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். டூரா வந்து செத்து போயிட்டா. அவளை வந்து அந்த பூசணிக்காய் கிட்ட தேடக்கூடாது. ஸோ இந்த டேப்லெட்டை எடுக்கிறோம், நம்ம கரெக்டாக ஆகுறோம். அப்புறம் அந்த இன்ஹே இருக்கால்ல, அவளை வந்துட்டு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறோம் அப்படின்ட்டு அந்த மாத்திரைலாம் எடுத்து போட்டுட்ருக்கா. அந்த நேரம் இன்ஹேட்டேருந்து ஃபோன் கால் வருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். இவன் அப்படியே பார்க்குறான். எம்பிட்டு அழகா இருக்கா! இவளை விட்டுட்டு நம்ம ஏன் அந்த பூசணிக்காய் பின்னாடி போனோம் அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ சொல்லிகிட்டு இருக்கா. "என்ன இந்த ட்ராமாலேருந்து தூக்கிட்டாங்க. அதை பேசுகிறதுக்காக தானே என்னை வர சொன்னேன். என்னை மன்னிச்சிரு. என்னோட தப்பு தான்" அப்படின்ட்டு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை இந்த ட்ராமாலேருந்து தூக்கலை" அப்படின்னு. "என்ன சொல்கிற? உண்மையாவா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஆமாம் ஆமாம். ஹீரோ வந்து அந்த நைட் கிளப்புக்கு போயிட்டு நிறைய காசெல்லாம் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டேரக்டரு அப்புறம் அந்த ஜூன் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணி இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கான். நீ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா? அப்போ தான் அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார்" அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. "என்ன சொல்கிற? ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள பண்ணானா?" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் அவ கால் பண்ணி வர சொல்கிறா. ஸோ 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இவ வந்து சொல்லிகிட்டு இருக்கா. "நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்னு. "இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இரு. ஸோ நீ இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்க. அதுக்கு ஒரு தடையாக எதுவுமே வரக்கூடாது" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் "நான் ஏன் உன்னை வந்து அப்ரோச் பண்ணாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரம் இருக்கேன்னு தெரியுமா?" அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்க்குறா. "நீயே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க. அதுலேயும் நானும் வந்து ஆட் ஆகுறது எனக்கு பிடிக்கலை. ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா என்னை பற்றி யோசி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை பற்றி எல்லா விஷயங்களுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்துமே அவங்க உன்னை நைட் கிளப்புக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் பாரு" அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கா. "எதுக்கு நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றியே குறை சொல்லிகிட்ருக்கீங்க? என்கிட்ட ரொம்ப காசெல்லாம் இப்போதைக்கு கிடையாது அவங்கள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து அந்த சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா?" அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்து கொடுத்துட்ருக்கா. "இந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இதை ஒரு கிஃப்டாக வச்சுக்கோங்க" அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து யோசிச்சுட்ருக்கா. "இவன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். இவனை பார்த்தவனும் கெட்ட பையன் மாதிரியே தெரியல. என்னதான் நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதே" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பாவம் புலம்பிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அந்த அம்மா வந்து குக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனேயே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கு. "நான் கேள்விப்பட்டேன் உன்னை அந்த ட்ராமாலேருந்து தூக்கலையாமே" அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டைரக்டர் தான் எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. ஸோ எனக்கு என்னமோ அவர் வந்து ரொம்ப கெட்ட பையன் மாதிரிலாம் தெரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் அவர பிரேக்கப் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற மாரி தோணுது. என்ன பேசிட்டு இருக்க? நீ நீ அவன பத்தி நீ என்ன நெனைக்கிறன்னு எனக்கு புரியல. அவன் இந்த காசெல்லாம் கட்டி, இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணது உன்ன ட்ரிக் பண்றதுக்கு. அவன் வந்து நம்ம 2த்தையும் பிரிக்க பார்க்குறான். நீ லூசுத்தனமாலாம் பேசிட்டு இருக்காத. அப்ப நீ என்ன விட்டு போயிருவியா? அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலண்ட் ஆயிர்றா. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவ காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள ஜீரணிக்கவே முடியல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. திரும்பவும் அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குடுக்குறாங்க. கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, 34 வருஷமா அவ என்ன ஏமாத்தியிருக்கா. நான் பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல அப்படின்னு. நீ ஒன்றும் முட்டாள் கிடையாதுடி. அவ தாண்டி ஈவிலு. அவளுக்கு மனசாட்சியே இல்லடி. அதாண்டி உன்னை ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு. அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்குது. மேரி வந்திருக்கேன். வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்படி. பாட்டி பார்த்தீங்கன்னா, நீ உள்ளே இரு. நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவ வந்து கேட்குறா, பாட்டி நம்மளோட சீக்ரெட்ட நீங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டீங்களா? அப்படின்னு. அது வந்து அது அப்படி கிடையாதும்மா அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நேரம் உங்க பையன் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்காங்க. "இங்க பாரும்மா, இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வரவாளையெல்லாம் வச்சுக்காத. உங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல" அப்படின்ட்டு ரொம்பவே ஹார்ஷா திட்டி விட்டுறாரு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா, அழுதுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவங்க 2 அடிய போட்டுட்ருக்காங்க. "ஏன்டா அவ குழந்தடா. அவகிட்ட ஏன்டா இந்த மாதிரி ஹார்ஷா பேசுற?" அப்படின்ட்டு. ஸோ வெளியே வந்து, "மேரி ஒரு நிமிஷம் இரும்மா. நான் வந்து இந்த சீக்ரெட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீனே யோசிச்சு பாரு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உனக்கு வந்து துரோகம் பண்ணுறா, உன்கிட்ட பொய் சொல்கிறா அப்படின்னா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் என் மருமகளை உங்கள் அம்மா வந்து 34 வருஷமா ஏமாற்றி துரோகம் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அவள் வந்துட்டு முடிய பிடிச்சி சண்டை போடும்போது உங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்போ அவளுக்கே வந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சி இருக்க தானே செய்யுது அப்படின்னு. மேரி பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க எதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். நான் இங்கேருந்து போறேன். நீங்க உங்கள பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அழுதுட்டே போயிட்டுருக்கேன். இந்த பாட்டிமாக்கு மேரிய நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்காங்க. இவ ஒரு மாதிரி சோகமா படுத்திருக்கா. ஸோ இவரும் கேட்குறாரு, "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு. "எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஜின்னோட அம்மா உள்ள வந்துட்டுருக்காங்க. "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜூனோட அம்மாவும், அந்த கிழவியும் பார்த்தீங்கன்னா வத்தி வச்சிருது. ஸோ இவருக்கும் ஒண்ணும் புரியல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க. திடீர்னு வந்து ஏன் முடியெல்லாம் பிடிச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னு இவரு உள்ள வந்து கேட்டுட்டு இருக்காரு. என்னம்மா பிரச்சனை? என்ன ஆச்சு? அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா சொல்றாங்க. நான் வந்து அவள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அவ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கா. நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. கண்டு காணாத மாதிரி இருந்துருங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த கிழவியும் ஜின்னோட அம்மாவும் வந்துட்டுருக்காங்க. அது எப்படி கண்டும் காணாத மாதிரி இருக்க முடியும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம பார்த்துக்கலாம் அப்படி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இருக்கிற டென்ஷன்ல இது வேறையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்தி விட்டுறாங்க. அதான் நான் சொல்றேன்ல, என் விஷயங்கள நான் பார்த்துப்பேன். தயவு செஞ்சு வெளிய போங்க அப்படின்னு. அந்த நேரம் மேரி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்கா. எங்க அம்மாவ ஏன் இப்படி ஆவிய வாங்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து எல்லாரும் வெளிய போங்க அப்படின்னு. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இங்க பாரு அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நாங்க எல்லாரும் வந்து கேட்குறோம். வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போங்க. அவங்களுக்கு இனிமே நீங்க டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்ட்டு அவ கத்தி விட்டுட்டு மேலே போயிட்டுருக்கா. இவங்க 3 பேத்துக்கும் தான் என்ன நடக்குது அப்படின்றது தெரில. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா எல்லாருமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோட்ட இந்த விஷயங்கள யாருமே சொல்லாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா உள்ள வரான். என்னாச்சு? எல்லாரும் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த சைட் திரும்பிட்டு, நாங்க எல்லாரும் டிவி பார்க்குறோம்ப்பா. நீ வந்து ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிடுறானா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த அம்மா அழுதுட்டே இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு ஜூன் மேல. அவ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? என் அண்ணிய எப்படி இவ பண்ணலாம்? அப்படின்ட்டு. "அடி கத்தாதடி, ஹீரோவுக்கு கேட்டுற போது" அப்படின்னு கிளவி பார்த்தீங்கன்னா அமைதியாக்கிட்டுருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பேகு குடுத்துருப்பாள்ல. ஸோ அத பார்த்தீங்கன்னா, எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கான். அப்படியே ஹீரோயின காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட தான் தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. ஸோ எனக்கு இந்த கிஃப்ட்ட குடுத்ததுக்கு தேங்க்ஸு. நான் வந்துட்டு இத யூஸ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் வருது. நான் இப்போதைக்கு என்ன சொன்னாலும் அது உனக்கு தப்பா தான் தெரியும். ஒன்ஸ் உன்னோட அந்த மெமரி எல்லாமே திரும்ப வந்ததுக்கப்புறமா, உனக்கு என்ன உண்மை அப்படின்றது புரியும். அப்புறமா நம்ம 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாயிரும். அதுவரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் ஓகே தான். நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த மெசேஜ பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப எதுக்கு நம்ம அழுகுறோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது.
இதுக்கப்புறமா அந்த ஆக்டர காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஜாலியா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துட்டுருக்கான். "அட ஏன்பா திரும்பவும் இந்த ட்ரக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டுருக்க?" அப்படின்னு. "அட நான் தானே உனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் திரும்ப ஒர்க் பண்ணுறோம். அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன்" அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா ஒரு ஷூட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆக்டர் கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு, அவன் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வில்லத்தனமா முறைக்கணும். இதுதான் ஷார்ட்டு. ஸோ அந்த ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "சூப்பர்ப்பா, கட்டுப்பா, ரொம்ப சூப்பராகவே பண்ண" அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிக்க வெறிக்க நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் ஆக்ட் பண்ணுறது டூரா மாதிரியே இருக்கே, என்னதான் ஆச்சு, எனக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கான். ஸோ அதே இடத்துல தான் டூராவோட அம்மாவுமே இருப்பாங்க. ஆத்தாடி இவனா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஃபைலெல்லாம் வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கு. சரி, இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜின்னு. அவ்வளோதான், அப்படியே திணறி போய் நின்றுட்டுருக்கு. "அம்மா, நீ நீ இங்கே என்ன பண்ணுற?" அப்படின்னு. "நான் தான் இன்வெஸ்டரு. நான் இங்கே இல்லாமல் வேறு எங்கே இருப்பேன்? அம்மா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு. அது அது நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கு. இந்த பொம்பளை என்ன இங்கே பண்ணுது அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூராவுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஃபேனெல்லாம் வச்சு அப்படியே மூஞ்சில அடிச்சிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு இவன் பார்க்குறான். இவளா? இவ கூட இந்த பொம்பளை என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு இவனுக்கு பார்க்கும்போது டூராவும் இந்த பொம்பளை நின்னு பேசுகிற மாதிரி இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறான். ஐயையோ! எனக்கு என்னாச்சு? ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ட்டு ஒரே கன்ஃப்யூஸ்ட் ஆயிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி யார்கிட்டயோ என்னமோ சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இந்த சைடை ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா நடந்துச்சு? எதுக்குடா அந்த ஜூனை போட்டு இவங்க அடிச்சானுங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா அந்த கிழவிக்கிட்ட வந்து கேட்குது. என்ன நடந்துச்சு? எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு. ஸோ இந்த கிளவி பார்த்தீங்கன்னா இருக்கிற கடுப்பில் அடித்து பற்றி விட்டுட்டுருக்கு. இன்னொரு டைம் நீ வீட்டுக்குள்ளே வந்தால் உனக்கு பிஞ்சு போயிடும்டி அப்படின்னு. சரி, இவனும் சொல்ல மாட்றா. நம்ம கூட 4 அல்லக்கை இங்கே சுற்றிட்டு இருக்குங்களே, அதுகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டா, அதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையே கிளப்பி விடுதுங்க. அதான் ஹீரோ வந்துட்டு சொந்த பையன் கிடையாது. அவனை வந்துட்டு யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களாம் வீட்டு வாசலில். அதை எடுத்து தானே வளர்த்துட்ருக்கா. இந்த சீக்ரெட் வந்துட்டு ஜூனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவள் வந்துட்டு யார்கிட்டயோ போய் சொல்லியிருந்திருப்பா. இதனால தான் 2 பேத்துக்கு சண்டை வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜூனோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே அவங்க சொந்த பையன் கிடையாது. அவங்க வீட்டு வாசல் முன்னாடி யாரோ போட்டு போயிட்டாங்களாம். அதை எடுத்து தான் அவள் வளர்த்துட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் ஜூனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவள் போய் மற்றவங்ககிட்ட சொன்னனால தான் இவ்வளோ பெரிய சண்டை. ஆனால் ஜூன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கதையை கட்டி விட்டுட்டுருக்கு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ! இதான் பிரச்சனையா? இவ இந்த மாதிரிலாம் சொன்னாளா அப்படின்னு. இதுக்கப்புறம் மேரி, அப்புறம் ஜூன் இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. மேரி வந்து சொல்லிட்டு இருக்கா, "என்ன மன்னிச்சிருமா, என்னால தான். அன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதான் அந்த பாட்டிம்மா கேட்டுருச்சு. ஸோ நான் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை" அப்படின்னு. "இல்லைம்மா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத" அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் காண்டாயிறாங்க. "எதுக்குடி நீங்க வேற?" அப்படின்னு. "இங்க பாரு, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீ அவனை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்ட. ஸோ நான் வந்து ஹீரோனோட சொந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் சத்தியமாக சொல்லவே மாட்டேன். அவன் வந்துட்டு வளர்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். நீ யாருடி? நீ யாருடி என் பையன் வளர்றத பார்க்கணும்?" அப்படின்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்துட்ருக்காங்க. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாகிடுறாரு. "என்னதாம்மா பிரச்சனை? உண்மையை சொல்லு" அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா, "நீங்கள் இதில் தலையிடாதீங்க. நானே இந்த விஷயங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த ஜின்னு பையனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை தான் கேட்டிருப்பான் போல். ஸோ 2 பேரோட இன்ஃபர்மேஷனையும் வச்சு பார்த்துட்ருக்கான். என்னது இது? இவளோட அட்ரஸும் இந்த கிழவியோட அட்ரஸும் ஒன்றா இருக்கே அப்படின்னு. ஸோ நைட்டு போல் பார்க்குறான். 2 பேரும் ஒன்றா ஜோடியாக பேசிகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜூனை காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. "அடியே, உனக்கு பிஞ்சு போயிருண்டி, எதுக்குடி திரும்ப திரும்ப வந்து உன் முகரக்கட்டையை காமிச்சிட்ருக்க" அப்படின்னு. அது நான் ஹீரோவை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசணும். அவனை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அட, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் இந்த கம்பெனியை மூடிட்டு ஹீரோட கண்ணில் படாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ட்ராமாக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நிறுத்த முடியாது. அதனால் இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறமா நானே வந்துட்டு அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ வேலை நடக்கும்போது கூட நான் அடிக்கடி அவனை போயிட்டு பார்க்கவே மாட்டேன். அவன் கிட்டேயே போக மாட்டேன்" அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வேலை விஷயம் இல்லை. சரி,
அப்போ நீ ப்ராமிஸ் பண்ண நீ ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு. சத்தியமாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் சாகிற வரைக்கும் இந்த உண்மையை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், அவன் உன்னோட பையன்தான் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதாவது ட்ரூவான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அது நீ மட்டும்தான். ஸோ நம்மளோட அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே என் கண்ணு முன்னாடி வருதுன்றா. அவ்வளோதான். இந்த அம்மா திரும்பவும் பீக்குக்கு போயிடுது. அடி பாவி, இவ்வளோ வருஷமாக என்னை ஏமாத்திருக்க, உனக்கு அதை நினைக்கும் போது குளு குளுன்னு இருக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அந்த கிளவியும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கடி, ஏன்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, போய் தான் தொலைக வேண்டிய என் மருமகளை ஏன்டி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். அவன் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஆமாம், இப்போ நான் என்ன கேட்டேன், இவங்க தான் என்னோட அம்மாவா, இவங்க தான் என்ன கீழே போட்டு போனதா அப்படின்னு யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்கில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.